அனைத்து அன்பு அடியார்களுக்கும் காலை வணக்கத்தை கூறி இன்றைய நிகழ்வுகளை நாங்கள் ஆரம்பிப்போம். எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. இன்றைய தினம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், எங்களுடைய வாழ்வில் முக்கியமான ஒரு பண்டிகை சிவனுக்குரிய இரவு, சக்திக்குரிய இரவு, நவராத்திரி என்று அழைப்பது போல் என்று சிவனுக்குரிய இரவு சிவராத்திரி என்று அழைக்கப்படுகின்றது. தமிழர்கள் இருக்கின்ற இடங்கள் எல்லா இடமும் இந்த விரதம் மிக சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. அந்த விரதத்தை முன்னிட்டு முல்லைத்தீவில் வட்டுவாகல் பகுதியில் உள்ள சப்தகனியர் ஆலய பரிபாலன சபையினர் இங்கே இருக்கின்ற அறநெறி பாடசாலை பிள்ளைகளையும் பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவ மாணவிகளையும் இணைத்து இவ்வாறான ஒரு பண்டிசை போட்டி, திருக்குறள் மனன போட்டி, கோல போட்டி, மாலை கட்டுதல் போட்டி போன்ற பல வகையான போட்டிகளை நடாத்தி உங்களை ஊக்குவிப்பதற்காக ஒரு அருமையான ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் சார்பில் இறைவனுடைய அருள் கிட்ட வேண்டும் என்று வேண்டி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றோம். இவ்வாறான போட்டிகள் தான் சைவ மக்களையும் மாணவர்களையும் ஒரு உந்துகோலாக, அவர்களுக்கு ஒரு உந்துகோலாக காணப்படுகிறது. இவ்வாறான போட்டிகளை வைத்து அந்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி அவர்களை ஊக்குவிக்கும் போது அவர்கள் எங்களுடைய சைவ சமயத்திற்கு உள்வாங்கப்படுகிறார். சிறிய மாணவர்களாகிய நீங்கள் எங்கு என்றாலும் கற்றுப் பொருள்கள் என்றால் முன்னுக்கு நிற்பீர்கள் இல்லையாமா? பரிசுகள் வேண்ட விருப்பமா இல்லையா? வேண்ட விருப்பம். அவ்வாறு ஒரு உந்துதலுக்காகவும் எங்களுடைய சமயத்தை அழிந்து போகாமல் பாதுகாப்பதற்காகவும் இந்த நிகழ்வை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே சிறியவர்களாகிய நீங்கள் உங்களுடைய மழலை சொற்களில் பண்டிகையை கேட்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். அந்த உரைகள் எல்லாவற்றையும் சமைத்து உங்களிடம் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்து உங்களுக்கு தரங்கள் பிரித்து பரிசில்களை தரப்போகிறோம். ஆகவே மாணவ செல்வங்களாகிய நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் கற்ற பாடல்களையும் நீங்கள் கற்ற குரல்களையும் நீங்கள் ஆயத்தப்படுத்தி வந்த பேச்சுக்களையும் எங்கள் முன் சமர்ப்பித்து நிறைவை அடைய வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றோம். ஆயத்தமாக கொடுக்கவும். தரம் 1 கவிநிலவன், பிரியங்கர் எஸ் பிரியங்கர், எஸ் இளமயூரன், எஸ் பரத், எஸ் புவின்சினி, லோவென்னா எழிலினி, பீனா கயலினி, சீனா மதிநிலா, கானா தாரணி, மூனா கயல்விழி, ஆனா அருள்விழி, ஊனா லதுஷா, ஈனா தமிழ்மதி காலர் பிரிவில் தரம் 1 சேர்ந்த மாணவர்கள் இப்பொழுது தேவார போட்டி ஆரம்பிக்க போகின்றது. உங்களுக்குரிய நியதிகள், புள்ளி வழங்கப்படுகின்ற நியதிகள் 4. அந்த 4ஐ நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் மாணவர்களே. முதலாவது, பன்னிசை பாடும் பொழுது நீங்கள் நிற்க வேண்டிய முறை. பன்னிசை இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்படுவது, அது போட்டியாக இருந்தாலும் சரி, பாடசாலையில் பாடுவதாக இருந்தாலும் சரி, ஆலயங்களில் ஓதுவதாக இருந்தாலும் சரி, அந்த பன்னிசையை பாடுவதற்கு ஒரு நிலை உள்ளது. எவ்வாறு நீங்கள் இறைவன் பாடு உங்களுடைய கவனத்தை செலுத்தி தாளத்தை போட்டு அல்லது தாளம் சிறியவர்கள் தாளம் போடாது விட்டாலும் பரவாயில்லை, அந்த பயபக்தியோடு எவ்வாறு பாடுகின்றீர்களோ அதற்கு ஒரு புள்ளி. 2வது மனனம். தேவாரங்களை சொற்பிழையின்றி பொருட்பிழையின்றி பிரித்து மனனம் செய்து அதனை ஓதுவது. 3வது குரல். உங்களுடைய பண் இசை. அப்ப அந்த குரல் வளத்துக்கு இங்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகிறது. இனிமையான குரல். இன்னைக்கு சிறியவர்களுடைய குரல் எல்லாமே இனிமையா, எல்லோருடைய குரலும் இனிமையானதுதான். அதனை பார்க்க போகிறோம். அடுத்தது ராகம். ஒவ்வொரு தேவாரங்களும் குறிப்பிட்ட பண்களில் தான் பாட வேண்டும். நாயன்மார்கள் அந்தந்த பண்களில் பாடியிருக்கிறார்கள். எனவே அந்தந்த பண்களில் பாடி வருவதுதான் சரியான முறை. அதற்கேற்ப நீங்கள் அந்த பண்களில் பாடுகின்றீர்களா? இந்த 4 நியதிகளும் மாணவர்களே உங்களிடம் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த வகையில் முதலாவது